நண்பர்களுக்கும் மனத்தை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு கேஜிஎஃப் நிலைமை என்ன ஆயிட்டுக்குன்னா, 1 kg அரிசிக்கு கையேந்திர நிலைமை பண்ணியிருக்கிறாங்க காங்கிரஸ் கவர்மெண்ட். அந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் பண்ண தப்ப மறைக்கிறதுக்கு ஒரு 10 பேரை ஒரு குறிப்பிட்ட ஏரியால, அதுவும் நல்ல ஸ்பாஷா நல்லா வசதி வாய்ந்த ஏரியால போயிட்டு அங்க போயிட்டு அவங்க கிட்டே போயிட்டு, இது நாங்க பண்ணல, சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணாங்க. சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கீங்களா, நாங்க 5 kg அரிசி கொடுக்குறோம்ல, அந்த கேன்சல் பண்ணிட்டு நீங்க 10 kg அரிசி கொடுக்குறேன்னு சொன்னீங்களா, அத்தை கொடுங்க. அரிசிக்காக வேண்டி இல்ல அந்த ரேஷன் கார்டு. எத்தனோ பேர் வாழ்க்கைக்கு ஆயுஷ்மான் பாரத் கார்டு அதுல தான் கனெக்ட் ஆயிருக்குது. அதுதான் அவங்க எவ்வளவு ஏழைப்பட்டவங்க இறந்துருக்குறாங்க அந்த கார்டு யூஸ் இல்லாதனால, கேன்சல் பண்ணதுனால. அதனால காங்கிரஸ் நண்பர்களை கேட்டுக்கிறேன், நாளைக்கு எந்த மூச்சையை வச்சுக்கிட்டு நீங்க போய் ஓட்டு கேட்குவீங்க? எந்த மூச்சை வச்சுன்னு கேட்குவீங்க? எல்லாம் நம்ம அண்ணன் தம்பி நம்ம ஊருக்கார தான். அவங்களுக்கு அந்த ரேஷன் கார்டு இல்லைன்னு அவங்களுக்கு போய் நீங்க சொல்றீங்க, இது போல ஸ்டேட் கவர்மெண்ட் தப்பு இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் சொல்லிச்சுன்னு சொல்லிட்டு. சென்ட்ரல் கவர்மெண்ட் வெறும் உங்களுக்கு அரிசி சப்ளை பண்ற வேலை தான். உங்களுக்கு என்ன டிபார்ட்மெண்ட் அது கொடுக்குற வேலை தான். இந்த இவனை கேன்சல் பண்ற அவனு கேன்சல் பண்ற வேலை சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்ல, அது ஸ்டேட் கவர்மெண்ட் தான். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாது, ஸ்டேட் கவர்மெண்ட் தான் கார்டு அத்தாரிட்டி கொடுக்குற அத்தாரிட்டியும் சரி, கேன்சல் பண்றது அவங்க தான் அத்தாரிட்டி. அதனால பொய் பிரச்சாரம் தயவு செய்து காங்கிரஸ் பண்ணாதீங்க. இந்த 1000 ரூபாய் பென்ஷன் கொடுக்கறதுனால உங்க கவர்மெண்ட் கவுந்து போறது இல்ல. ஃபுட் மினிஸ்டர் நீங்க தானே, உங்க அப்பா தானே, சொல்லுங்க, அவங்க கிட்ட பேசுங்க. அதிகாரம் இருக்குது, அதிகாரம் என்னத்துக்கு? ஏழைங்களுக்காகத்தான் அதிகாரம். அதை விட்டு இது அவங்க பண்ணிட்டாங்க இவங்க பண்ணிட்டாங்க சின்ன பிள்ளைத்தனமா பண்றது காங்கிரஸ்கார் விட்டுடணும். தயவுசெய்து உங்களை கேட்கிற, எல்லாம் நம்ம ஊருக்காருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம். கட்சி பாகுபாடு விட்டு தயவுசெய்து ஏழைங்களுக்கு ஹெல்ப் பண்ண பாருங்க. இன்னைக்கு கூட நீங்க போய் அந்த மீட்டிங்ல பாத்தீங்கன்னா இதுதான் நடக்கும். நீங்க இவ்வளவு சம்பளம், உன் புள்ள இவ்வளவு சம்பளம், அப்ப நீங்க சொல்றது பார்த்தா எந்த புள்ளையும் சம்பளம் வாங்கக்கூடாது, ஏழையாவே இருக்கணும், அவன் முன்னேறக்கூடாது. கொடுங்க 5 kg அரிசினால என்ன போயிட்டு போகுது? உங்களுக்கு என்ன போயிட்டு போகுது சொல்லுங்க? எவ்வளவு நீங்க பாத்தீங்கன்னா அந்த ரோட்ல அந்த லாரியில வரும்போது எவ்வளவோ அரிசி கீழே கொட்டிடுது டிரான்ஸ்போர்ட் டைம்ல. அந்த அரிசி கூட இல்லை நம்ம ஊர் ஜனங்கள். கர்நாடகா ஃபுல்லா எத்தனோ லட்சம் கார்டுங்களை கேன்சல் பண்ணிடுறாங்க. எதனாலனா அந்த 5 ஸ்கீமை கொடுக்கறதுக்கு முடியல இவங்களால. அந்த 5 ஸ்கீம் கொடுக்க முடியாதனால இது போல போய் சொல்லு சென்ட்ரல் கவர்மெண்ட் மேல வச்சுக்கின்னு இது போல நாடகம் நடிச்சுருக்காங்க. தயவுசெய்து காங்கிரஸ்காரங்க அதுக்கு மரியாதைங்க. தயவுசெய்து நெக்ஸ்ட் ஓட்டு நீங்க இல்ல யாருமே போய் கேட்க முடியாது. ரேஷன் கார்டுன்ற ஒரு மெயின், பென்ஷன் ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் இருக்கிறாங்க. அதனால ದಯವಿಟ್ಟು ಏಳಿಗಳಿಗೆ ಹೆಲ್ಪ್ பண்ணணும்னு ಕಾಂಗ್ರೆಸ್ಕಾರ ಕೇಳ್ತಾರೆ. ಹಾಗಾಗಿ ಇಲ್ಲಿ ಸೇರಿರುವ ಎಲ್ಲ ಮಾಧ್ಯಮ ಮಿತ್ರರುಗಳು ನಮ್ಮ ವಂದನೆಗಳನ್ನು ತಿಳಿಸಿಕೊಂಡು, ಮತ್ತೆ ಇಲ್ಲಿ ಒಟ್ಟಿಗೆ ಸೇರಿರುವ ಭಾರತೀಯ ಜನತಾ ಪಕ್ಷದ ಭಾರತೀಯ ಕಾರ್ಯಕರ್ತರು ಎಲ್ಲರಿಗೂ ನಮ್ಮ ವಂದನೆಗಳನ್ನು ತಿಳಿಸ್ಕೊಂಡು, ಈಗಿನ KGF ಪರಿಸ್ಥಿತಿ ಏನಾಗಿದೆ ಅಂದರೆ, ಈ ನಮ್ಮ ಕರ್ನಾಟಕ ಕಾಂಗ್ರೆಸ್ ಸರ್ಕಾರ ಇವಾಗ ಏನಾದರೂ ಹೋರಾಟ ಮಾಡಿದರೆ ಅಲ್ಲಿ ಘೋಷಣೆ ಏನು ಮಾಡ್ತಾರೆ, ಸರ್ಕಾರ ಅಂತ ಸರ್ಕಾರ, ಅಪ್ಪಂದ ಸರ್ಕಾರ, ಕಾನೂನಂತ ಕಾನೂನು, ಅಪ್ಪಂದ ಕಾನೂನು ಅಂತಾರಲ್ಲ, ಅದು ಎಲ್ಲರೂ ಸಮಾಜ ಹೇಳ್ತಾರೆ. ಅದೇ ರೀತಿ ಕಾಂಗ್ರೆಸ್ ಸರ್ಕಾರ ಎತ್ಕೊಂಡು ಇವಾಗ ಸರ್ಕಾರ ನಮ್ಮ ಅಪ್ಪಂದೆ, ಕಾನೂನು ನಮ್ಮದೇ ಅಂತ ಜನರಿಗೆ ಓಟ್ ಹಾಕಿದ ಜನರಿಗೆ ಮೋಸ ಮಾಡಕ್ಕೆ ಇಲ್ಲಿದ್ದಾರೆ. ಈಗ KGF ನಲ್ಲಿ 4,000 ಕುಟುಂಬದವ್ರದ್ದು ರೇಷನ್ ಕಾರ್ಡ್ ರದ್ದು ಮಾಡಿದ್ದಾರೆ. ಅದು ಕಾರಣ ಯಾರು? ಸರ್ಕಾರ. ಆಮೇಲೆ 15,000 ಪೆನ್ಷನ್ಗಳನ್ನು ರದ್ದು ಮಾಡಿದ್ದಾರೆ. ಅದಕ್ಕೆ ಹೊಣೆಯಾಗಿರ್ದವರು ಯಾರು? ಕಾಂಗ್ರೆಸ್ ಸರ್ಕಾರ ಮತ್ತು ಈ KGF ಕ್ಷೇತ್ರದ ಸಾಥಿಗಾದ ರೂಪಕಲಾ ಸಸ್ಯದವರು. ಇವಾಗ KGF ಜನರು ಎಷ್ಟು ಅವಧಿ ಬರ್ತಾರೆ ಒಂದು ವೇಳೆ ಓಟಾಗೆ ಓಡಾಡಕ್ಕೆ? ಇಲ್ಲಿ ತಾಲೂಕು ಆಫೀಸ್ ಹತ್ರ ಹೋಗಿ ಬೆಳಗಿಂದ ಸಾಯಂಕಾಲವಾಗಿ ಯಾರು ಓಡಾಡ್ತಾರೆ? ಓದಾಗಿದ ಮುದಿಯವರು, ಆ ಮುದುಕಿಗಳು, ತಾತಗಳು, ಇವರು ಏನಂತಾರೆ ಪೆನ್ಷನ್ ರದ್ದು ಮಾಡಿದ್ದಾರೆ, ಇದಕ್ಕೆ ಏನು ವ್ಯವಸ್ಥೆ, ಯಾರು ಹೇಳುವರಿಲ್ಲ ಅಂತಾರೆ. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಇವಾಗ ಏನ್ ಮಾಡಿದ್ವಿ, BJPನವರು ಇವ್ರು ಮಾಡುವ ಹಗರಣಗಳೆಲ್ಲ ನೋಡ್ಕೊಂಡು ನಾವೇನು ಸುಮ್ಮನೆ ಇರೋಕ್ಕಾಗಲ್ಲ. ನಮ್ಮ BJP ಪಕ್ಷದವರು ಮತ್ತೆ ನಮ್ಮ ಮಾಜಿ ಶಾಸಕರಾದ ವೈ ಸಂಪಂಗನವರು ಇವಾಗ ಬೀದಿಗೆ ನಾವು ಇಳ್ತಿದ್ದೀವಿ. ಈ ಕಾಂಗ್ರೆಸ್ ಮಾಡಿದ ಹಗರಣಗಳ ಬಗ್ಗೆ ಬೀದಿಗೆ ಗಲ್ಲಿಗೆ ನಾವು ತಿಳಿಸೋಕೆ ನಾವು ಬೀದಿಗೆ ಇಳ್ತಿದ್ದೀವಿ. ನಾವು ಎಲ್ಲದಕ್ಕೆ ಸಿದ್ಧವಾಗಿದ್ದೀವಿ. ಇಷ್ಟು ವರ್ಷ ಇದ್ದಂಗೆ ಇವಾಗ ಇರೋಂಗಿಲ್ಲ. ಆಮೇಲೆ ಇದಕ್ಕೆಲ್ಲ ಹೊಣೆಯಾಗಿರುವರು ಮತ್ತೆ ಕಾರಣಕರ್ತರು ಯಾರು? ಈ ಕ್ಷೇತ್ರದ ಶಾಸಕರಿದ್ದಾರಲ್ಲ, ರೂಪಕಲಾ ಸಸ್ಯದವರು, ಅವ್ರು ಏನ್ ಮಾಡಿರ್ಬೇಕು? ನಿಮ್ಮ ಸರ್ಕಾರ, ನಿಮ್ಮ ಮನೆ ಅದು, ಅವ್ರ ಹತ್ರ ಹೋಗಿ ನೀವು ಯಾರ ಮಂತ್ರಿಗಳನ್ನ ಸ್ವಾಮಿ ಅನ್ನೋದು ಕರ್ತಿರೋ, ಅಯ್ಯ ಅಂತ ಕರ್ತಿರೋ, ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? ಸ್ವಾಮಿ, ಈ ತರ ನಮ್ಮ KGF ಕ್ಷೇತ್ರದಲ್ಲಿ ನನ್ನ ಶಾಸಕ ಆಯ್ಕೆ ಮಾಡಿದ ಜನರಿಗೆ ಹಿಂಗೆ ಮೋಸವಾಗಿದೆ, ಅವ್ರಿಗೆ ಯಾರನ್ನ ನಿಂದನೆ ಮಾಡ್ತಾರೆ, ನಮ್ಮನ್ನ ನಿಂದನೆ ಮಾಡ್ತಾರೆ. ನೀವು ಮಾಡಿರೋ ಕೆಲಸ
ಕೆಜಿಎಫ್ ಜನರ ಮೇಲೆ ಹೊಟ್ಟೆ ಮೇಲೆ ಹೊಡೆದಿದ್ದಕ್ಕಿಂತ ನಮ್ಮ ಹೊಟ್ಟೆದ ಮೇಲೆ ಹೊಡೆದಿದ್ದೀರಾ? ಯಾಕಂದ್ರೆ ನೀವು ಕೆಜಿಎಫ್ ಜನರ ಓಟ್ ಪಡೆದುಕೊಂಡು ನೀವು ಇವಾಗ ಶಾಸಕಿಯಾಗಿ ಬದುಕೊಳ್ತೀರಾ. ನನ್ನ ಹೊಟ್ಟೆ ಮೇಲೆ ಹೊಡೆದಿದ್ದು ಹಂಗಿದೆ. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಇದಕ್ಕೆ ಏನಾದ್ರು ಒಂದು ಪರಿಹಾರ ಮಾಡಿ ಅಂತ ನೀವು ಹೋಗಿ ನಿಮ್ಮ ಸರ್ಕಾರನ ಅನುಗೆ ಇದಕ್ಕೆ ಒಂದು ವ್ಯವಸ್ಥೆ ಮಾಡಿಕೊಡ್ಬೇಕಂತ ತಮ್ಮಲ್ಲಿ ವಿನಂತಿ ಮಾಡ್ಕೊಳ್ತಾ ಅಷ್ಟೇ. நியூஸ்காருக்கு சொல்றேன். ನಾನು என்னுடைய வார்த்தை ஃபர்ஸ்ட் நம்பர் 1 கேஸ்ட் இன்கம். இந்த ஊர் எம்எல்ஏ என்ன பண்ணுக்குது இன்றைக்கு? அடிக்கல. எங்க அப்பா எங்க டிசி இருக்குது. இந்த டிசி வச்சா உங்களுக்கு எவ்வளவு பசுமொழியுடைய வேலை வெற்றிகள்லாம் இன்னைக்கு வந்து ரிஜெக்டட் ஆயிக்குது. ஒரு பால் குடிக்கிற பசங்க குழந்தைகள் எல்லாம் வச்சு இன்னைக்கு தாய்மாரங்க எவ்வளவு அழுத்து போடுறாங்க. இந்த இல்லையா இந்த கேஸ்ட் என்றது இப்ப ஒரு பையன் ஒரு வேலைக்கு போறான்னா இப்ப அவன் ரிஜெக்டட் ஒரு அவனும் ஒரு எஸ்சி இன்றைக்கு 5 வருஷமா 6 வருஷமா அந்த இதுல இருக்கிறான்னா நீ ரீசன் சொல்லு கொஞ்சம் இப்படி இருக்குது இந்த மாதிரி இருக்குதுன்னு 300 ரூபாய் பாண்டு அதெல்லாம் செல்வத்துக்கு 1000 ரூபாய் வாங்குறான் ஒரு கேஸ் போட்டு வந்து ஈஜா வந்து உங்க ரிஜெக்டட் கவர்மெண்ட்டுக்கு பணம் பஸ் இதுல கொள்ளாச்சு வரீங்க இது வரலாம் இந்த மாதிரி இது இருக்கு. இன்னைக்கு பசங்க எஜுகேஷன் போயிட்டு நீ போய் ஒரு அது வேலை போகுது எம்எல்ஏக்கு அதுவும் குரூப் சேர்ந்துக்குன்னா அங்க வந்து ரூபாய் கேஷ் இன்கம் ஆகுது 2000 ரூபாய் ஆகுது 1500 ரூபாய் ஆகுது. கேஜிஎஃப் பிரச்சனையா இல்லையா? இன்றைக்கு கேஸ்ட் இல்லைன்னா இல்ல. நம்பர் 2 ரேஷன் கார்டு. இன்றைக்கு கேன்சல். இதே அந்த அதுவும் எங்க அசோக நகர் சொந்த வீட்டுல உன் பையன் வருஷத்துக்கு இதே கான்ட்ராக்ட் சேருவேன் சன்றிங் அடிக்கிறவன் அவனுக்கு மாத்துக்கு எவ்வளவு பேமெண்ட் 30,000 ரூபாய் தான். அப்ப வேற பேமெண்ட் நீ சம்பாதிக்கலையா? அந்த அந்த நம்பி அந்த நாஸ்டாக் வைக்கட்டும். அதை விட்டு என்ன வாங்குறாங்க? கருப்பு சீரகம் வாங்குறாங்க, பூண்டு நீ லட்சுரியா மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாய் வாங்கி போய் வீட்டுல நீ அறிமா இதுவெல்லாம் இப்ப வருஷமா நீ என்ன எம்பி எந்த ஒரு ரோடு நீ போட்டுக்கிற, எந்த ஒரு தண்டவாளம் போட்டுக்கிற, ரோடு மினிஸ்டர் இருந்தா இண்டஸ்ட்ரியல் இதுவெல்லாம் கேட்க போர்டு தாங்கது இண்டஸ்ட்ரியல் 4 வருஷத்துக்கு முன்ன ஒருத்தர் சொன்னாரு இவட்ட அப்பா போடும் இன்னைக்கு தீபாவளினாரு. இது ஆயிடுச்சு 2.5 வருஷம். ஒரு ரேஷன் எடுத்துங்க அவங்களுக்கு அந்த அந்த மாதிரி எல்லாம் பண்ணி அந்த ரேஷன் நம்பின்னு